என்னதான் போயிட்டு இருக்கு. எங்க தலைவர் எப்போ போயிட்டு பாதிக்கப்பட்டவள மக்களை பாப்பாங்க, எப்ப பாப்பாங்கன்னு கேட்டுட்டே இருந்தீங்களே. இப்ப பாத்தீங்களா மாமல்லபுரத்துல எவ்வளவு சைலண்டா போய் மாசா பாத்துட்டு வந்துட்டாரு எங்க தலைவர். ஆமா, இதை விட கேவலம் வேற எங்கேயுமே இல்லை. எப்படி அது சைலண்டா போய் மாசா பாத்துட்டு வந்துறீங்க? ஆமா, இப்ப நாங்க ஏதாவது பண்ணிட்டு போனா நீங்க வந்து கூட்டத்தை கூட்டுறீங்க அப்படின்னு சொல்றீங்க. அதான் எங்களால முடியும்னு இப்ப காமிச்சிட்டோம்ல. நாங்க வந்து எவ்வளவு படையெல்லாம் இல்லாம எங்களால அமைதியா போயிட்டு வர முடியும்னு காமிச்சிட்டோம்ல. கால் உடைந்த ஆட்கள் ஆல்ரெடி மனதாலும் பாதிப்பட்டு இருப்பாங்க. நடக்கூட முடியாத ஆட்களுக்கும் பார்த்தோன்னா அந்த பஸ்ல ஏறி வராங்க. அதாவது உங்க தலைவர் பார்த்தோன்னா 20 lakhs காசு கொடுத்துட்டாரு. ஆறு சொல்றதுக்காக பாதிப்பட்ட மக்களை உங்களோட கம்ஃபர்டபுளுக்காக கூட வந்து பாக்குறீங்களே, இதை விட கேவலம் எங்க இருக்க போகுது? அது எங்க கம்ஃபர்டபுள் இல்ல. இப்ப மத்த தலைவர்கள்லாம் போய் பார்த்தாங்க, எப்படி வெறும் கையோட ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தாங்க, அவங்க வீடு வெளியே பார்த்தாங்க. எங்க தலைவர் மாதிரி கூட்டிட்டு வந்து ஒரு லக்ஸூரியஸா ஒரு ஹோட்டல்ல வச்சு யாரா பார்த்தாங்களா? அது எங்க தலைவரார மட்டும் தான் முடியும். அது இந்த வாட்டி கூட்டிட்டு வந்த யாருக்குமே எதுவுமே ஆகல, சேஃபா கூட்டிட்டு வந்துட்டோம். அது முக்கியமான ஒரு விஷயம். அப்ப இனிமேல் வந்து ஓட்டு போடும்போது என்ன பண்றீங்க நீங்க? ஓட்டு எலெக்ஷன் வரும்போது ஓட்டு மிஷினை கூட பணியில நீங்க வச்சுட்டீங்க போதும். ஓட்டு போடுறவங்க வந்து வீடு தேடி வந்து போட்டு போவாங்க.